நமஸ்காரம். போன வீடியோவில் மாலையபக்ஷ தளிகை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த 15 நாளும் ஸ்ராத்த தளிகை தான் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. முக்கியமான திதிகளில் பித்ருக்களோட திதி, மத்தியாஷ்டமி, மகாபரணி, மாலை அமாவாசை இந்த நாட்களில் மட்டும் ஸ்ராத்த தளிகை பண்ணிவிட்டு மற்ற நாளில் சாதாரண தளிகை பண்ணலாம். பொதுவாகவே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், முள்ளங்கி, நூல்கோல், சுரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் சேர்க்கறதில்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக காய்கறிகளையும் மற்ற சாமான்களையும் தவிர்த்துட்டு கூட எப்படி நம்ம பெரியவா இவ்வளோ எலாபரேட்டாக தளிகை பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி நம்மளும் தளிகை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த 2 பார்ட்லேயும் போட்டிருக்கேன். செய்யாதன செய்யோம் அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில் வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் சொல்கிறா. கிரிசைகள், அதாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன, எது வேண்டான்னு சொல்லியிருக்காளோ அது செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. அது மாதிரி பெரியவா வேண்டான்னு சொல்லியிருக்கிறத தவிர்த்துட்டு, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம தவிர்த்துட்டு எப்படி தளிகை பண்ணுறது மாலை பட்சத்தில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இன்றைக்கி கருவேப்பிலை இஞ்சி தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய் செவக்க வறுத்துட்டு கூட கொஞ்சம் எள்ளு போட்டுக்கணும். எள்ளு சமைச்சா ரொம்ப விசேஷம். மாலை பட்சத்தில் எள்ளு போட்டுண்டு கருவேப்பிலையும் போட்டு நன்னா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதோட கூட கொஞ்சம் இஞ்சி, புளியும் உப்பும் நனைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த இஞ்சி ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, இஞ்சி அதோட மருத்துவ குணங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். கருவேப்பிலை தொகையில் ரெடி. இப்போ அவரைக்காய் கரமுது. இது பொடியெல்லாம் போடலை, சாதாரணமாக பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு இல்பச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டுட்டு அவரைக்காயை கொஞ்சமாக தண்ணி குத்தி வேக வச்சுருக்கேன். இது செவந்த உடனே அவரைக்காயையும் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காயையும் போட்டு, இதுக்கு நேத்தி மாதிரி பொடியெல்லாம் போடலை, சும்மா சாதாரணமாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். சில பேர் வரமிளகா சேர்த்துப்பா, சில பேர் சேர்த்துக்க மாட்டா, அவள் மிளகு பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காயை தூவி நல்லா வதக்கிட்டு அவரைக்காய் ரெடி ஆகிடுத்து. அடுத்தது இலுப்பச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் குத்திக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு புடலங்காய் வேக வச்சு வச்சுருக்கேன் கூட்டுக்கு. அது நேற்று பொடி பண்ணேன் இல்லையா, அதை போட்டு தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் பயத்தம்பருப்பு, நேற்றுக்கு பண்ணி வச்சோம் இல்லையா ஒரு பொடி, அந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சம் தேங்காயும் தூவிட்டு நல்லா எல்லாம் ஒத்தாப்பில் கிளறி கொடுத்து, போடலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இளக்கின்ட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து கொதிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். புடலங்காய் கூட்டும் ரெடி ஆகிடுது. அடுத்தது சாத்துமுது. இதுக்கு சீரா, மிளகு, மிளகா, கருவேப்பிலை இதை பச்சையாக அப்படி மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு உப்பு புளி போட்டு சாத்துமுது கொதிக்கிறச்சே இந்த அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஜலம் குத்தி விழாவிடணும்.
இது கொதிச்சுன்னு இருக்கட்டும், நொர வரட்டும். அதுக்குள்ளே உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதை மிக்சியில் நன்னா இப்படி பபிள் வர மாதிரி நல்லா பொங்க அரைச்சிக்கோங்க. இப்போ வடை பண்ண போகிறோம். பொதுவாக சாத்துமுது வடையெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பண்டிகைகளில் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஸ்ராத்த சமயத்தில் பண்ணுவா. பண்டிகையெல்லாம் தயிர் வடை தான் பண்ணுவா. இந்த வடையை உப்பு போட்டு அரைச்சிட்டு வேறு எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை, சாத்துமுதில் இருக்கிறதே போகிறோம். இந்த வடை நன்னா பொன்னிறமாக ரோஸ்ட்டாக வந்த உடனே, நல்லா ஃப்ரை ஆன உடனே பாருங்கள் எவ்வளோ செவந்திருக்கு. நல்லா செவக்கணும், பச்சையாக போட்டுருவேன்னா. இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே இது அப்படியே பக்கத்தில் சுட சுட சாத்துமுது இருக்கும், நுரைச்சின்னு இருக்கும். அந்த சாத்துமுதில் அப்படின்னு நிதானமாக அதில் போட்டுருங்க. சூடாக போட்டிருக்கிறச்சே அது நல்லா ஊறிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். சாத்துமுது வடையாக போடாமல் நான் சின்ன சின்ன உருட்டி போட்டிருக்கேன், வடையை போண்டா மாதிரி. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இன்னித்து தளிகை ரெடி. கடுகு திருமாற வேண்டியது தான். இன்றைக்கி சாதம், கருவேப்பிலை தொகையல், சாத்துமுது வடை போட்டு, பொடலங்காய் கூட்டு, பயத்தம்பருப்பு, அவரைக்காய் கரமுது